இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து லௌகீக கவலை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லோத்தின் மனைவி வீணான கவலைகள், ஆசைகள். இன்றைக்கு சில நேரங்களிலே நம் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நாம் வீணான காரியத்துக்கு கவலைப்பட்டு விடுகிறோம். இங்கே லோத்தின் மனைவியை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது பின்னிட்டு பார்த்தல். இந்த சோதோ குமரா பட்டணத்திலே அவர்கள் இருந்தபோது அவர்களுடைய வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை, அவர்கள் ஆபிரகாமை விட்டு லோத்தும் ஆபிரகாம் உடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்து அவர்கள் தனித்து விடப்படுகிறார். அவர்கள் யோர்தானுக்கு அருகாண்மையான சமபூமியிலே அவர்கள் குடியிருக்க வருகிறார்கள். அந்த சோதோம் குமரா பட்டணத்தை பார்க்கும்போது செல்வ செழிப்பான பட்டணம். அப்பொழுது அவர்களுக்குள்ள எண்ணம் என்னன்னா, இந்த இடத்திற்கு போனால் நன்றாக இருப்போம், நம்மளுடைய ஆடு மாடுகள் நன்றாக செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லிதான் வந்தார்கள். ஆனால் கர்த்தர் தேவ கோபாக்கினே அங்கே இருந்தது. அங்கே சோதோம் குமரா பட்டணத்துல இருந்த ஜனங்கள் அவர்கள் அக்கிரம சிந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். பாவ கேட்டிற்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கே தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க வருகிறார். இப்போது அங்கே அவர்கள் வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணுகிறார். அப்போ அங்க எல்லாமே பூமி, அங்க இருக்கிற சமபூமியில அத்தனையும் அழிக்கப்பட்டது. பயிர் முதற்கொண்டு எல்லாம் அழிக்கப்பட்டது. அப்போ லோத்து அவனுடைய மனைவியோடு அவர்கள் ஓடி வருகிறார்கள். பாருங்க, அவளுக்கு ஒரு திருப்தி இல்லை. பாருங்க, என்னுடைய உயிர், கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார் என்ற எண்ணம் இல்லாதபடிக்கு அவள் பின்னிட்டு திரும்புகிறாள். பாருங்க, தவறான ஆசை. பாருங்க, செல்வத்தை இழக்கிறாங்க. அந்த தவறான ஆசையினால செல்வத்தை இழந்து உறவுகளை இழக்கிறாங்க, வாழ்க்கையை இழக்கிறாங்க, பரிசுத்தத்தை இழக்கிறாங்க, சந்தோஷத்தை இழக்காங்க, நிம்மதி இழக்கிறாங்க, சமாதானத்தை இழக்கிறாங்க. காரணம் ஒரே ஒரு காரியம்தான், பண ஆசை, செல்வத்தின் மீது ஒரு பற்று. இங்கே லோத்தின் மனைவிக்கு திருப்தி இல்லை. அவள் அழிக்கப்பட்ட தன்னுடைய சொந்த பொருட்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறதை நினைத்து அவள் பின்னிட்டு பார்க்கிறாள். எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம், சில நேரங்கள் வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்த சொத்து பணம் என்று சொல்லுவோம் சில நேரங்கள்ல. அப்படி இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பணத்தை குறித்த ஒரு மேன்மை சில நேரங்களே விடுகிறது. அப்படிப்பட்ட கவலைகள், லௌகீக துக்கம், கவலை நமக்கு விடுகிறது. இப்போ செல்வ பெருக்கினாலே இந்த லோத்தின் குடும்பம் அழிந்து விடுகிறது. இங்கே வசனம் இவ்வாறு சொல்கிறது, 1 தீமோத்தி 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் சொல்லி அங்கே குறிப்பிடப்போ, பண ஆசை இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பண ஆசை. இந்த லோத்தின் மனைவி அதை உணரல. அவள் லௌகீக கவலை, அவளுக்கு உலக கவலை ஏற்படுகிறது. சாது சுந்தர் சிங் அவர் ஒவ்வொரு முறையும் பயணிக்கும் போது, அவர் தன்னுடைய பயணத்தின் போது அவர் எந்த ஒரு பணத்தையும் கையால வாங்குவதே இல்லை. அவர் பயணம் செய்யும் அந்த ரயிலின் டிக்கெட் மாத்திரமே அவர் வாங்கி எடுத்துக்கொண்டு செல்வார். தன்னுடைய காவி அங்கியிலே பையிலே போட்டுக்கொண்டு செல்வார் என்று சொல்லி அவருடைய வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, சில நேரங்கள்ல உலக கவலைகள் நமக்கு பண ஆசை நமக்கு விடுகிறது. சோதம் குமர பட்டணத்துல இருக்கிற பாவக்கேடான காரியத்துல அவர்கள் லோத்தின் மனைவியும் பிள்ளைகளும் அவர்கள் சிக்கிவிட்டு, பாருங்க, அவர்கள் மோசமான பாவம். அதனால அவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க. ஆண்டவரை
தேவனோடு கொண்டிருக்கிற உறவை இழந்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட பண ஆசையில் இருக்கிறோம், பண எண்ணங்கள், சம்பாதிக்கணும். பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா படிக்கணும், சம்பாதிக்கணும், பாருங்க எவ்வளோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர்கள் பாருங்க அவர்கள் என்ன செய்த வஞ்சித்தாலும் பரவாயில்ல, அவர்கள் அழிந்து போனார்களும் பரவாயில்ல, நாம் வாழணும் என்று நினைக்கிற ஜனங்கள் உண்டு. பாருங்க, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை இன்றைக்கு சமுதாயத்துல பாருங்க, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை. பணம் சம்பாதிக்கணும்னா எப்படிப்பட்ட தொழிலையும் செய்யலாம், அப்படிப்பட்ட ஜனங்களுடைய எண்ணங்கள் வந்துவிடு. பாவக்கேடான சிந்தனை. சிலர் பார்த்தீங்கன்னா பிறரை மதிக்கிறதுல, பொய் சொல்லி சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நம்பிக்கை துரோகம். பாருங்க, அவர்கள் நிலத்தை வஞ்சித்து வாங்கி நம்பிக்கை துரோகம் செய்கின்ற மனிதர்கள் உண்டு. சூதாட்டம், போதைப் பொருட்கள், பிறரை பாதிக்கிற செயல்கள், இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டு பொறுப்பற்ற தன்மை. இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த லௌகீக கவலை எனக்கு வேண்டாம். இந்த இப்படி லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பினது போல இன்றைக்கும் சில நேரங்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்ந்து கொண்டு சென்றாலும் உலக காரியங்கள்ல நாம் பண ஆசையினால, பணத்தின் மீது விருப்பத்தினால, செல்வ செழிப்பை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்த கவலைகள் இன்றைக்கு அநேகரை பாதித்து கொண்டிருக்கிறது. அதுவும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கவே கூடாது. கர்த்தர் சொல்றாருல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம். பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமே சொன்ன, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னது போல கர்த்தர் நம்மை பெருகப்படுவார். கர்த்தர் சமூகத்துல அவர் சொல்றார், நீதிமொழிகள்ல குறிப்பிடப்பட்ட ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள் என்னிடம் உண்டுன்னு சொல்றாரு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கூட பணத்தை குறித்து, உலக பொருளை குறித்து கவலைப்பட்டிருந்தா ஆண்டட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட வீணான கவலைகள், லௌகீக துக்கம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆண்டட்ட ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க. எங்களுக்குள்ளாகவே இந்த பண ஆசைகள் வேண்டாம் சப்பா, வீணான இந்த துக்கம் வேண்டாம் சப்பா. பணம் சம்பாதிக்கணும் என்று சொல்லி அப்பா வீணான காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு, வஞ்சிக்காதபடி, மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாதபடிக்கு எங்கள் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்க சப்பா. இந்த கவலை, இந்த துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. நீங்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சப்பா ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, கனத்தை நீங்க கொடுங்க சப்பா. இந்த வார்த்தையை சப்பா உடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். துதி, கன, மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை